உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நன்றி. நிரப்ப வேண்டுமான அபிஷேகம், மனதுருக்கம், வல்லமை இந்த இடத்திலே கடந்து வருவதாக ஒரு வார்த்தை வீணாகாதபடி தகப்பனே, உம்முடைய ஆனந்தத்தை, உம்முடைய ஏக்கத்தை, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள எங்களுடைய பாரமாயவைகள் மாற உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நல்லா இருக்கீங்களா?
உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக சந்திக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அருமையான இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உற்சாகமாக பிரைஸ் தி லார்ட், கைகளை அசைச்சு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த முகாமுக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். அதுதான் நம்ம கொடுத்திருக்கிற விருதுவாக்கு, இந்த 3 நாள் முகாமுடைய விருதுவாக்கு. இன்றைய தலைப்பு, இந்த செஷனுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா யோவான் 4:34. யோவான் 4:34 வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. பிரைஸ் தி லார்ட். அல்ல கைகளை வைத்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவுக்கு கூட ஒரு உணவு தேவைப்படுது. இயேசு யாரு? இயேசு யாரு? 3 கடவுள்களில் 3 ஆளுகளில் ஒருவர் இல்லையா, முக்கியமானவர். அவருக்கு கூட ஒரு உணவு தேவைப்படுது. உணவு எதுக்கு சாப்பிட்றோம்? உங்களெல்லாம் பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. சாப்பிட்டு பல நாட்கள் ஆன மாதிரி பார்க்குறீங்களே. சாப்பிட்டதில்லை, சாப்பிட்ருக்கீங்கல்ல. எதுக்கு சாப்பிட்றோம்? நேரம் போகாமல் சாப்பிட்றோமா? உயிர் வாழ்கிறதுக்கு. சாப்பிடலாம் என்ன பண்ணிடுவோம்? செத்து போயிடும். ஆக உணவு என்பது நாம் உயிர் வாழ்வதற்கும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும் உற்சாகத்தோடு காரியங்களை செய்வதற்கும் உணவு நமக்கு தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து கடவுள், இயேசு கிறிஸ்துவுக்கே உணவு தேவைப்படுது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய அப்பா பிதாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம உணவு உட்கொள்ளலாம். அப்படி தானே? நமக்கு உணவு வர்றாரா? இல்லை, யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு உணவாக வர்றாரு. அப்போது அவருக்கு என்ன உணவோ அதுதான் எனக்கு உணவாக இருக்க முடியும். மாற்றி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்போது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நிறைய வேலைகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்றனால எல்லா வேலையும் அவர் எடுத்துக்கிட்டார். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை சொல்லும் போது எல்லா வேலையும் நான் எடுக்க முடியாது. நிறைய வேலைகள் இருக்குது. போதிக்கிற பணி இருக்குது, ஆற்றுப்படுத்துகிற பணி இருக்குது, மக்களை சந்திக்கிற பணி இருக்குது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. மறைக்கல்வி எடுக்கிற பணிகள், நிறைய காரியங்கள் இருக்குது. திருச்சபையில் வெளியில் நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அருளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை பயன்படுத்தி நம்ம கடவுளுடைய திருவுளத்தை அறிவிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்ல உற்சாகமாக சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அல்ல கைகளை அசைச்சு சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுடைய திருவுளம் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கடவுளுடைய திருவுளம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அப்புறம் செயல்படுத்துறதை குறித்து நம்ம பேச முடியும். வாசியுங்கள் யோவான் 6:39-40. யோவான் நற்செய்தியில் 6. அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். இப்போ இதில் 2 விதமான காரியங்களை இயேசு சொல்றார். ஒன்று என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவிடம் கடவுள் ஒப்படைக்கிற எல்லாத்தையும் நான் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். அது முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்றார். இப்போ 2 விதமான காரியங்களை இயேசு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. 2ஐயும் செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லது. அல்லது ஒரு விஷயத்தையாவது, ஒரு காரியத்தையாவது நாம் செய்யலாம். அது எப்படி செய்யலாம் என்பதை குறித்து தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவே நன்றி. முதலாவது அந்த 6:39 மறுபடி வாசிங்க. யோவான் 6:39. அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். இப்போ என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னிடம் ஒப்படைத்தவர்களை குறித்து பேசுறார். அவரிடம் சில பேர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நான் உயிர்த்தெழ செய்வேன், அவர்களை பரிசுத்தமாக்கி என்னோடு கூட நான் பரலோக வீட்டிலே சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். அவர்கள் யார்? அவர்கள் யார்? அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசியுங்கள். யோவான் அதே நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வு அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். இயேசு சொல்றாரு, அவரிடம் சில ஆடுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆடுகள் அவருக்கு தெரியும், அந்த ஆடுகளை அவர் பாதுகாப்பார், அந்த ஆடுகளை என்கிட்ட யாருமே பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். இந்த ஆடுகள் யார் என்பதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 12, 26, 27. ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடைய மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். இப்போ அந்த தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை குறித்து இயேசு சொன்ன அந்த காரியத்தை குறித்து பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரையும் குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருச்சபையாய் மாறின எல்லோரும் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மறை உடல் என்று சொல்லுவோம், மிஸ்டிக்கல் பாடி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார். அதைத்தான் இயேசு சொல்கிறார், என்னோட ஒப்படைக்கப்பட்ட எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு கடவுள் இயேசுகிட்ட கொடுத்த அந்த திருச்சபை தான் முதலாவது நாம் பார்க்கிற அந்த 6:39, யோவான் 6:39 நம்ம பார்க்குறோம். பார்க்குற விஷயம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒப்படைக்கப்படுகிறவர்கள் இந்த திருச்சபை, மறையுடல் ஆகிய திருச்சபை. இந்த திருச்சபையை குறித்து திரு அவை என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபை கிறிஸ்துவினுடைய உடலாக இருக்கிறது. இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியும், நான் மறுபடியும் சொல்ல வேண்டியது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது திருச்சபை முழுமையாக கிறிஸ்துவினுடைய உடலாக இருக்கிறது. அதில் ஒவ்வொரு அங்கமும், அதான் நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த திருச்சபை இயேசுவின் இரத்தத்தினால வாங்கப்பட்ட, விலைக்கு வாங்கப்பட்ட சகோதர சபைகளை கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நம்பிக்கை வச்சு, இயேசு கிறிஸ்துவை நம்பினால் எனக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள் தான் இந்த திருச்சபை. நம்பி திருமுழுக்கு பெற்றவர்கள் தான் இந்த திருச்சபை. அப்போ அந்த திருச்சபையினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நான், அந்த திரு அவை என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபை பரிசுத்தமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்ல கையில் உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த திருச்சபையில் திருமுழுக்கு பெற்று நாம் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். இது இல்லாமல் கிறிஸ்துவுக்காக மரித்து பரலோகத்தில் இருக்கிற புனிதர்கள் அந்த திரு அவையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் மூலமாக இணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த திருச்சபையில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா புனிதர்கள் என்று சொல்லி இந்த திரு அவை சொல்கிறது. ஏன்னா புனிதர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, மரியா இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இப்படி அனைவருமே பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதனால நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய இரத்தத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெற்றதுனால, நான் நம்பிக்கையின் மூலமாக இணைந்திருப்பதனால இந்த திருச்சபை ஒரு பரிசுத்தமான திருச்சபை என்று சொல்கிறது.
இந்த திருச்சபை அருள் நிறைந்த திருச்சபை என்று சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த திருச்சபையை குறித்து திரு அவை ஒரு விளக்கம் கொடுக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இறைவார்த்தை பகிரப்படுகிறதோ, எங்கெல்லாம் கடவுளுடைய அப்பம் உடைக்கப்படுகிறதோ, அதாவது ஷேரிங் ஆஃப் வேர்ட் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் பிரெட், இது ரெண்டும் எந்த இடத்துல நடக்குதோ அதற்கு பேர் தான் திருச்சபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. வெறும் வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு சபை திருச்சபையாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இயேசு தன்னுடைய தலையாகவும் இந்த உடல், இந்த மறை உடல், திருச்சபையாகி நாம் அனைவரும் அடங்கி இந்த உடல் கிறிஸ்துவனுடைய உடலாக இருப்பது எப்படி இருப்போம் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறோம். கடவுளுடைய உடலை, அதாவது உடலும் இரத்தமுமாக மாறுகிற அந்த திரு சடங்கை நாம் நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த திருச்சபை என்பது இறை வார்த்தையும் அதில் இருக்கணும், கடவுளுடைய உடலும் அந்த கம்யூனியன் அல்லது திருவிருந்தும் அங்கே நடைபெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு பேர் தான் திருச்சபை. இந்த திருச்சபையில் நான் அங்கத்தினராக இருக்கிறேன், புனிதர்கள் அங்கத்தினராக இருக்கிறாங்க. இந்த திருச்சபை முழுக்க முழுக்க கிறிஸ்துவினுடைய அருளால் செயல்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த திருச்சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, நற்செய்தி அறிவிப்பது தான் இந்த திருச்சபையுடைய நோக்கம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த திஸ் கேத்தலிக் கம்யூனிட்டி அல்லது திருச்சபை எக்ஸிஸ்ட் டு எவாஞ்சலைஸ் என்று சொல்வார்கள். நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தான் உயிர் வாழ்கிறது என்று சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால் இந்த திருச்சபையில் நாம் ஒவ்வொருவரையும் திருச்சபை என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புனிதர்கள் என்று சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே புனிதர்கள். நான் பாவம் செய்யலாம், ஆனாலும் கூட திருச்சபை என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் புனிதர் என்று சொல்கிறது. எப்படின்னு பின்னால் பார்ப்போம். இந்த திருச்சபை கிறிஸ்துவனுடைய அருளால் நிறைந்திருப்பதனால திருச்சபையிலிருந்து நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த திருச்சபை இயேசு ஒரு, அதாவது கடவுளுடைய கரம் என்று சொல்வார்கள். கடவுளுடைய கரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு கரம் இருக்குது கடவுளுக்கு. ஒன்று இயேசு, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மறை உடலுக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. இருதயம்லாம் உடல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ இருதயம் இருக்கிறது. இந்த இருதயம் அன்பினால் இயக்கப்படுகிறது. இயேசுவின் இருதயம் அன்பினால் இயக்கப்படுகிறது. இந்த இயேசுவின் அன்பை இந்த அவயம் ஒவ்வொன்றுக்கும் செலுத்துவது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருதயம் இரத்தத்தை இந்த அவயங்களுக்கெல்லாம் செலுத்தி இந்த அவயங்கள் பலத்தோடு உற்சாகத்தோடு எந்த காரியத்தையும் செய்வதற்கு அந்த இருதயம் உதவி செய்கிறதோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய அன்பை நம்ம எல்லா உடலுடைய எல்லா அவயங்களுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் அனுப்பி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவினுடைய அருளிலும் வல்லமையிலும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த திருச்சபை குறித்து இன்னொரு விளக்கம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபை இட் மஸ்ட் பி மிஷனரி என்று சொல்லப்படுகிறது. நற்செய்தி அறிவிப்பது இதனுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவுடல், இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு செயல்பாடும் கிறிஸ்துவனுடைய அரசை அறிவிப்பதாக பரப்புவதாக அமைய வேண்டும் என்று சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ விஷயம் திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாம் திருச்சபைக்குள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? எல்லாம் உள்ளே தானே இருக்கிறீங்க, உள்ளே தானே இருக்கிறீங்க. அப்போ இது சொல்லப்பட்ட எல்லாமே நம்மை சார்ந்தது தான், நமக்கு சொந்தமானது, நாம் செயல்படுத்த வேண்டியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வாசியுங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
ஆ ம் அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 5:23 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபையினுடைய தலைவர் இயேசுவாக இருக்கிறார். இந்த திருச்சபை வந்து யாரால் உருவானது பார்த்தீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினால உருவானது. இயேசு தான் அந்த உடலுக்கு மீட்பராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. யோவான் 15:5 வாசிங்க. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். ஓகே, இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை குறித்து இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தன்னை குறித்து சொல்ற என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் அதன் கொடிகள், என்னோடு இணைஞ்சிருந்தால் தான் நீங்கள் பலன் தருவீங்க என்று சொல்கிறார். இப்போது இயேசு நான் சொல்லிட்டேன், அவர் வந்து மறை உடல், அவர் இந்த திருச்சபை அவர் தான். அப்போ அந்த திருச்சபையோடு நான் இணைந்திருந்தால் தான் நான் பலன் தர முடியும். பிரைஸ் தி லார்ட். திருச்சபையை தாண்டி, திருச்சபையிலிருந்து பிரிந்து திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டு திருச்சபையினுடைய நோக்கங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டேன் என்று சொன்னால் நான் வந்து பலன் தர முடியாது என்று சொல்லி இயேசு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லலை, இயேசு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ரோமையர் 8:10 11 வாசிங்க பார்ப்போம். பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். அப்போ பாவத்தின் விளைவாக உடல் செத்து போனாலும் கிறிஸ்து என் கூட இருந்தார்னா நான் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆவேன். அதன் பயனாக தூய ஆவி எனக்குள்ள உயிராக இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறோம். இப்போ இந்த திருச்சபை சொல்லுது, இயேசு சொல்கிறாரு, என் மேலே நம்பிக்கை வச்ச எல்லாருமே புனிதமானவர்கள், அருளால் நிறைக்கப்பட்டவங்க அப்படி சொல்கிறார். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அந்த திருச்சபையின் எல்லா மெம்பர்ஸும் எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கிறார்களா, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறாள்னு பார்த்தீங்கன்னா வாழ்கிறாங்களா? வாழலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிற மதத்தை சார்ந்தவர்களை விடவும் மோசமாக வாழ்கிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு கிரிமினல் கேஸ் ஒரு பேப்பரில் வரும் வச்சுக்கிறோமே, அதுக்கு வந்து யார் தண்டிக்கப்பட்டாங்கன்னு ஒரு விவரம் வரும். இந்த பேப்பரில் வந்து இவரை கொன்னுட்டாங்க, இல்லை இவரை வந்து களவு பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு 5-6 பேர் அதில் போட்டிருக்கோம்ல, 10 பேர் போட்டிருக்கோம். அதில் நான் வாசிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் குற்றவாளிகள் போட்டாங்கன்னா 2 பேர் 3 பேர் கிறிஸ்தவங்க இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு தெரில, இது நான் பார்த்ததுனால சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது விவாகரத்து ஆகிற அந்த கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்டில் உள்ள கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆள் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25% மேலாக கிறிஸ்தவ திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறதுன்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. நம்ம வந்து ஒரு 10% தான் இருப்போம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்முடைய விகிதாச்சாரத்தை விட, மக்கள் தொகையை விட, அந்த குற்றவியல் காரியங்களிலும் சரி, அல்லது விவாகரத்திலும் சரி, அல்லது ஒரு தவறான விஷயங்களுக்கு முன்னுதாரணமாய் திகழ்வதிலும் கிறிஸ்தவருடைய பேர் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய விகிதாச்சாரத்துக்கு மேலாக அதிகமாக வந்து அந்த குற்றவியல் அந்த பத்திரிகையில் நம்ம நிறைய வர்றோம். அப்போ வந்து கிறிஸ்தவர்கள், அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிற மதத்தை சார்ந்தவர்களை விடவும் மோசமாக இருக்கிறது. சரியா? கிறிஸ்து சொன்ன மாதிரி நிறைய பிள்ளைகள் வாழலை. அப்போது கத்தோலிக்க திருச்சபை வந்து இந்த நற்செய்தி அறிவிப்பை 2 விதங்களில் செய்ய சொல்கிறது. ஒன்று எவாஞ்சலைசேஷன் என்று சொல்வார்கள், நற்செய்தி அறிவிப்பது. இரண்டாவது ரீஎவாஞ்சலைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஏற்கனவே நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர்களாக அல்லது கிறிஸ்துவனுடைய மறையுடலாக இருக்கிறவர்களுக்கு மறுபடியும் நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்கிறது.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இப்போ உள்ள சட்டங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நிறைய மதமாற்ற தடை சட்டம் என்று சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் கிறிஸ்துவை அறிவிப்பது தடை இருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க. நச்சு அறிவிச்சா உடனே ஒரு கேஸ் போடுறாங்க. இப்படி நிறைய தடைகள் இருக்குது, நெருக்குதல்கள் இருக்குது. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா நான் என்ன இதை நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கடவுள் இதை திட்டமிட்டு செய்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் திட்டமிட்டு செய்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடல் இந்த திருச்சபை அந்த அளவு விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், அருளால் நிறைக்காமல், கிறிஸ்துவோடு இணைந்திருக்காமல், கிறிஸ்துவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்யாமல், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற வாழ்வை ஏனோதானம் என்று நினைத்து வாழ்கிறதுனால ஒருவேளை கிறிஸ்து கடவுள் இந்த ஒரு நெருக்குதலை கொடுத்து இந்த மறை உடலை நாம் எல்லாம் திடப்படுத்துமாறு செய்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மைத்தாமே சுய ஆய்வு செய்வதற்காக இந்த நெருக்குதலை கொடுத்துருக்கிறாரோ நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியே போய் நம்மளால் பிரசங்கிக்க முடியல, மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு நம்மளால் இயேசுவை சொல்ல முடியறதில்ல, நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்முடைய சபைக்குள்ளேயே நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு நம்முடைய பிள்ளைகளையே ஸ்திரப்படுத்த வேண்டியிருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 12:26. ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனோடு மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சி வரும். சரி, இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் அப்படி நடந்து போயிட்டுருக்கிறேன். தெரியாதனமே என்ன ஆச்சுன்னா, கீழே விழுறேன், எனக்கு கையில் இந்த விரலில் அடிபட்டு போச்சு. சரியா, அதான் ரத்தம் வருது. என்ன பண்ணுவீங்க? யாருக்கும் அடியெல்லாம் பட்டது இல்லையா? இப்படி யோசிக்கிறீங்க. புதுசாக அடின்னு சொன்னோன்னு யாரும் இல்லை யோசிக்கிறேன். திரும்ப பிரதர் என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. தினசரி நடக்கிற ஒரு நிகழ்வை தான் நான் சொல்கிறேன். என்ன செய்வீங்க? உடனே டாக்டர் போயிருவீங்களா? இப்போ இதில் ஒரு அடிபட்டுன்னு வச்சுக்காங்களேன், என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளை அறியாமல் என்ன பண்ணோம்? வாய் ஐயோ அடிபட்டுச்சுன்னு சொல்லுமா. கொஞ்சம் அடி பலமாக இருந்தால் என்ன பண்ணணும்? கண்ணில் இருந்து கடகடன்னு தண்ணீர் ஊற்றுமா. சரி, மூணாவது என்ன பண்ணும்? அந்த கண்ணு பார்க்கும், இப்படி அடிபட்டிருக்கா. சரி, முதல்ல என்ன சொல்லும்? இந்த கைக்கு அறிவுரை சொல்லும். உடனே போய் ஒரு துணியை தண்ணியில் வச்சு நினச்சி கட்டு அப்படின்னு சொல்லுமா. உடனே என்ன பண்ணும்? ஒரு பெரிய கட்டு போடும். அப்படி நிற்கல என்ன பண்ணணும்? உடனே மூளை சொல்லும். உடனே டாக்டர்கிட்ட போன்னு சொல்லும். உடனே என்ன பண்ணும்? உடனே ஒரு செல்லு எடுத்தோ இல்லை பையனை கூப்பிட்டோ வாய் உடனே பேசும். வாப்பா போய் டாக்டர் போன்னு சொல்லும். இல்லை நம்ம நடக்க முடியலன்னு சொன்னோம்னா ஒரு ஆட்டோ பிடிப்போம். நாம் என்ன பண்ணுவோம்? போய் டாக்டர்கிட்ட போய் பேசுவோம். அவர் சொல்கிறத கேட்போம். இதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாரு, இல்லை ஊசி போடுவார், ஏதோ ஒன்று செய்வார். அப்போது இந்த உடம்பிலுடைய எல்லா அவயங்களும் ஒரு சின்ன காயத்துக்காக பரிதவிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஒரு சின்ன காயம்தான். ஆனால் இந்த சின்ன காயம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலினுடைய எல்லா அவயங்களும் இந்த காயத்தை நோக்கி பார்க்குது. சரிதானா? அதே மாதிரி இந்த திருச்சபையில் ஒரு சகோதரன் துன்புற்றா, பாவத்தில் அவன் கஷ்டப்பட்டா, பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி இருந்தா, இந்த எல்லா அவயங்களும் அந்த சகோதரனுக்காக பரிந்து பேச வேண்டும், அந்த சகோதரனுக்காக உதவி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இதுக்கு தான் இந்த திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையோட ஒவ்வொரு அங்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா அங்கமும் எந்த அவயம் வீக்காக இருக்கோ, எந்த அவயம் பலவீனமாக இருக்கோ, எந்த அவயத்துக்கு உதவி தேவைப்படுதோ, எந்த அவயத்துக்கு ஆவிக்குரிய பலன் தேவைப்படுதோ, அந்த அவயத்துக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த உடல் முழுவதும் படைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த உடல்ல லூக்கா 12:48 வாசிங்க. லூக்கா 12:48. ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக
கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். அப்போ வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபையில, இந்த திருவுடல்ல சில அவயங்களுக்கு, சில உறுப்புகளுக்கு கடவுள் அதிகமாக கொடுத்திருக்கார். பலன் கொடுத்திருக்கிறார், வலிமையை கொடுத்திருக்காரு, ஆற்றல் கொடுத்திருக்காரு, கிருபை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த திருச்சபையில உள்ள பிள்ளைகள்ல கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் சில வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட வரங்களையும் தாளந்துகளும் தனக்காக வச்சுக்கிறாம, தான் மட்டும் மீட்பு பெற்றா போதும் நினைக்காம, எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனமானவர்களை பலப்படுத்த முடியுமோ, உற்சாகப்படுத்த முடியுமோ, ஜெபிக்க முடியுமோ, கவுன்சில் பண்ண முடியுமோ, என்னென்ன திறமைகளை, கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த வழிகளில் எல்லாம் அந்த திருச்சபைக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும். திருச்சபைக்குள்ள இருந்து வேலை செய்யணும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். திருச்சபையை தாண்டி அல்ல, திருச்சபைக்குள்ள இருந்து வேலை செய்யணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. கடவுள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த திருச்சபைக்குள்ள இருந்தாதான் அருள், திருச்சபைக்குள்ள இருந்தாதான் பரிசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னதாக நம்முடைய திருச்சபையில் நிறைய அங்கம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். திருச்சபையில் நாம் மரியாயின்சன் என்று சொல்லுகிறோம், வின்சென்ட் பவுல் என்று சொல்லுகிறோம், நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்லுகிறோம், சிறுவர் இயக்கம் என்று சொல்லுகிறோம், இளைஞர் இயக்கம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இவெல்லாம் வேறு வேறு காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அந்த காரியத்தினுடைய விளைவு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நற்செய்தி அறிவிப்பாக இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் மிஸ்டிக்கல் பாடி டு ஸ்ப்ரெட் த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொன்னேன். இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு வேலையும் நற்செய்தி அறிவிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன வேலை செய்தால் கூட அதன் மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். தங்களுடைய சுய லாபத்துக்காக இல்லை, வெறுமனை ஜெபிக்கிறதுக்காக இல்லை, வெறுமனை உதவி செய்கிறதுக்காக மட்டும் இல்லை, வெறுமனமாக கூட்டம் போடுறதுக்காக மட்டும் இல்லை, கருத்தரங்கு நடத்துறதுக்காக மட்டுமல்ல, முடிவில் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசுவே நன்றி. ஆனால் இயக்கங்களாக அப்படி செய்தான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அந்த நோக்கத்தோடு செயல்படலை. எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், மீட்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இதை முனைந்து செயல்பட வேண்டும். அதனால தான் இந்த முகாம் உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பாரத்தோடு இந்த முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை அறிவதற்கு கொடுத்திருக்கிறாரு, நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு ஒரு குழுவை கொடுத்திருக்கிறாரு, ஜெபிக்கிற பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த திருச்சபை வளம் பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய தாளந்துகளை, திறமைகளை, கிருபைகளை பயன்படுத்த வேண்டும். அதுதான் உங்களுடைய அழைப்பு. அதற்காகத்தான் இந்த முகாமுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போது இயேசு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்சென்ட் பவுல் என்று ஒன்று அமைப்பு இருக்குது. இந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது உங்களுடைய நோக்கம். அப்போது நான் ஒரு 2-3 பேர் நற்செய்தி பணிக்குழுலையும் இருந்தோம். அந்த வின்சென்ட் பவுல்லையும் நான் ஊழியராக உறுப்பினராக இன்னும் இருக்கிறேன். கொஞ்சம் சில உதவிகளை நான் செய்வேன். அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அதில் சில நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க நற்செய்தியில் கொஞ்சம் ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் கலந்து பேசி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு குழுவாக செயல்பட்டோம். வின்சென்ட் பவுலும் நற்செய்தி பணிகளும் இணைந்து செயல்பட்டோம். ஏன்னா எங்களுடைய பங்கு ரொம்ப சின்ன பங்கு, ஒரு 150 குடும்பங்கள் இருக்கிற பங்கு. அப்போ நாங்கள் இணைந்து செயல்படுவோம். எப்படி செயல்படுவோம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போவோம். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியில் சந்திக்க முடியாத, அதாவது ஜிஹெச்சில் இந்த தொழுநோயாளிகள் வார்டு அங்கே போவோம், டிபி வார்டு போவோம். அங்கெல்லாம் ஆளை யாரும் போக மாட்டான். அங்கே போய் நற்செய்தி அறிவிப்போம், அதை இது கொடுப்போம், ட்ராக்ஸ் கொடுப்போம், கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம், ஜெபிப்போம். இப்படி நிறைய காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். பங்கில் உள்ள காரியங்கள் எல்லாமே நாங்கள் இணைந்து செல்வோம். இந்த உதவி செய்கிற காரியங்கள், அதே மாதிரி ஒரு பங்கில் ஒரு திருவிழா கொண்டாட்டம் இருக்குன்னா இணைந்து செய்வோம். அப்போது நிறைய மாற்றங்களை எங்களால் காண முடிஞ்சுது. அது கொஞ்ச நாள் நீடிச்சது, ஒரு 2-3 வருஷம் அப்படி செஞ்சோம். அதுக்கப்புறம் சில பேர் மாறிட்டாங்க, அப்புறம் செய்ய முடியல, நாங்களால் செய்ய முடியல. இப்பொழுது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர் இயக்கத்தோடு நாங்கள் தொடர்பு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இளைஞர்கள் எப்படி ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான்லாம் மறைக்கல்வி எடுத்திருக்கிறேன். இந்த நான் நற்செய்தி பணிக்குள்ள உள்ள சில பேர் எடுத்துருக்கோம். அப்போ அவர்கள் இப்பொழுது வந்து இளைஞர்களாக இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய பிள்ளைகளை, அதாவது குட்டி பிள்ளைகளை வந்து மறைக்கல்வி பிள்ளைகளை நம்ம கவனத்தில் கொண்டோம் என்று சொன்னால், ஏன்னா ஒரு நாள் வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வந்து நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டாங்க. இயேசு வந்து அவங்கள தொட்டால் வழிய மனமாற்றம் பெறுவது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இல்லை இந்த மாதிரி ஒரு தியானத்துக்கு வரணும். அப்போது கொஞ்சம் வளர்ந்த பின்னால் தொடுவது கஷ்டம். ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளை பிடிச்சோம்னு சொன்னோம்னா, இந்த சின்ன பிள்ளைங்க தான் பார்த்திங்கன்னா இளைஞராக மாறுறாங்க. இந்த இளைஞர் தான் வந்து திருமணமாகிறாரு. திருமணமானவர் தான் பெரியவராகிறார். அப்போ சரியான முறையில் வளர்க்கப்படாத ஒரு சின்ன பிள்ளை, சிறு குழந்தை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞனாக வரும்போது தறிதட்டு போகுது. அந்த பிள்ளை குடிக்குது, தவறான வழிகளில் ஈடுபடுது, ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய தவறான முன்னுதாரணமாக திகழ்கிறது. திருச்சபைக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு உறுப்பினராக அந்த பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை இன்னும் வளருது, திருமணமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கணவன் மனைவியாக இல்லை, டைவர்ஸ் ஆகுது. இன்னும் இந்த பிள்ளை வளருது, ஒரு குடும்ப தலைவனாக வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை ஆன்மீக வாழ்வில் அந்த பிள்ளைகளை அமைக்கிறது இல்லை. சரியா? அது உலகப்போக்கலான, ஏன்னா அப்பா மாதிரி தானே பிள்ளை இருக்கும். அப்பாவே சரியில்லைன்னா எப்படி பிள்ளை நல்லாயிருக்கும்? அப்போது இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு இந்த பெற்றோர்கிட்ட ஒன்றும் இல்லை, கிறிஸ்து இல்லை. அவர்களே கிறிஸ்துவை அனுபவிக்காத பொழுது எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை கொடுக்க முடியும்? அப்போது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறைக்கல்வியை நாங்கள் எடுத்துருக்குறோம். இப்போ எங்கள் பங்கில் மறைக்கல்வி பூரா நாங்கள் தான் எடுக்கிறோம். நற்செய்தி பணிக்குள்ள பொறுப்படுத்திருக்கிறோம். ஒரு 12 பேர் நாங்கள் இருக்கிறோம். அதில் 6 பேர் பயிற்றுவினர்களாக இருக்கிறோம். இந்த நற்செய்தி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 5 பிரிவுகளாக நாங்கள் பிரித்து அவங்களுக்கு சிலபஸ்லாம் எங்களை உற்சாகப்படுத்துகிறவர், எங்களை வழிநடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, சவர் இருக்கார். ஸோ அவருடைய ஆலோசனை பேரில் அவங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு வாரம் கிளாஸ் இருக்கும். அந்த நம்ம எக்ஸாம் இருக்கிற மாதிரி குவார்ட்டர்லி, ஆஃப் ஏர்லி, முழு வருஷ தேர்வு இருக்கும். அவர்களுக்கு 2 தியானம் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு 2 தியானம், வருஷத்துக்கு 2 தியானம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து போட்டிகள், விவிலிய போட்டிகள், அப்படி நிறைய காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போது இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபர் அமைப்போடு நாங்கள் இப்போ இணைந்து செயல்கிறோம். நாங்கள் தனியாக செய்கிறதில்லை, நற்செய்தி பணிக்குள்ள மட்டும் செய்கிறதில்லை. அப்போ அந்த பிள்ளைகள் எங்களோடு இணைந்து செய்கிறாங்க, எங்களோடு கூட அந்த பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுதிப்பூசல் நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் பங்கில் உறுதிப்பூசல் வந்து ஆயர் கொடுக்க வர்றார் 12ஆம் தேதி, வருகிற 12ஆம் தேதி. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 7 வாரம் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். உறுதிப்பூசல் தயாரிப்பு முழுக்க நற்செய்தி பணிக்குள்ள தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்து காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் நடக்கும். நான் 4 நாள் கிளாஸ் எடுத்தால் இன்றைக்கி வந்திருக்கேன். நாளையோடு அந்த கிளாஸ் முடியுது. நான் நாளை போய் ஜாயின் பண்ணிடுவேன். அப்போ இது எதுக்கு சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, திருச்சபைக்குள்ளே உங்களால் செய்ய முடியும். கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும், கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், கொஞ்சம் வந்து நீங்கள் யோசித்து ஜெபிச்சு கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா வழிமுறைகளை திறந்து தருவார். அப்போ யாரோட சேர்ந்து செய்யலாம்? இப்போ இளைஞர் அமைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க வந்து எங்கிட்ட உள்ள இளைஞர் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பிள்ளைங்க. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்கள மறைக்கலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த பிள்ளைகள் எந்த தவறு செய்வதில்லை, எந்த கெட்ட விஷயங்களுக்கும் போவதில்லை. நிறைய நல்ல காரியங்கள் அந்த பிள்ளைங்க செய்கிறாங்க பங்கில். அவங்களாவே யார்கிட்டையும் பணம்லாம் வாங்குறதில்ல, அவங்களாவே சம்பாதிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பணம் போடுறாங்க, மற்றவங்களாம் உடல் போடுறாங்க. அப்பா அம்மா கொடுக்கறக்கூடிய இந்த டிப்ஸை சேர்த்து வச்சு அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, ஒரு 3 மாதத்துக்கு தடவை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது, ஆசிரமங்களுக்கு உதவி செய்கிறது, நிறைய செய்து கொண்டு இருக்கிறார். அதோடு இப்போ எங்களோடு சேர்ந்து மறைக்கல்வி சம்பந்தமான நிறைய விஷயங்களில் கிளாஸில் ஒத்துழைப்பது, கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை எங்களோடு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் எதற்கு சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபையை வலிமை பெறவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு ஹோப்பே கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒளி யாருன்னா திருச்சபை. இந்த உலகத்தில் யார் இணைகிறாங்க தான் அவங்க தான் மீட்பு பெற முடியும். இந்த திருச்சபை இல்லாமல் மீட்பு இல்லை என்று சொல்லி திருவை சொல்கிறது. இந்த திருச்சபை என்று சொல்லப்படுவது வார்த்தை மாத்திரமல்ல, கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் பிற்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்போது அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதலிலே தோன்றின இந்த கத்தோலிக்க திருச்சபை தான் பார்த்தீங்கன்னா கடவுள் ஏற்படுத்தின திருச்சபை.
இந்த திருச்சபை தான் இந்த உலகத்துக்கு ஒரே உப்பாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது, விளக்காக இருக்கிறது. இந்த உலக மீட்பு பெறணும்னு சொன்னோம்னா இந்த திருச்சபை பலப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த திருச்சபை உயிரோடு இல்லைன்னா இந்த உலகத்துக்கு விமோச்சனமே கிடையாது, வழியே கிடையாது. கடவுளுடைய திட்டம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப தெளிவாய் கடவுள் வகுத்திருக்கிறார். இந்த திருச்சபையின் மூலம்தான் மீட்பு என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது கடவுளுடைய அன்பான பிள்ளைகளே, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். நான் எதற்கு இந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் என்று சொன்னால், திருச்சபையில் அந்த பாரம் கம்மியாக இருக்குது. திருச்சபையில் ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கில் போகிறோம், ஒரு திசையில் போகிறோம். நம்ம ஒரு இணைந்து நம்முடைய அல்டிமேட்டாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம், என்ன நம்ம செயலாக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0 அப்படின்னு தான் வருது. யாராவது புதிதாக நம்மிடம் சேருகிறார்களா பாருங்கள். தொடக்க கால திருச்சபையில் தொடக்க காலத்தில் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து தான் மற்றவங்க சேர்ந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். திருச்சபையில் வேதம் சொல்லுகிறது, அவர் கடவுள் நாள்தோறும் மக்களை சேர்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது. பிரசங்கித்து சேர்ந்தவள் ரொம்ப அது ஒரு லம்பாக ஒரு 3000 அப்படி சொல்லப்பட்டு அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவாகவே என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து நிறைய பேர் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். கடவுளும் அவர்களை தன்னோடு இணைத்து கொண்டார் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்போது வெளிச்சம் தர வேண்டிய, உப்பாக இருக்க வேண்டிய, வழிநடத்த வேண்டிய திருச்சபையை இப்படி போய் தனக்குள்ளே சண்டை போட்டிருந்தா, இயக்கங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அபிஷேகம் பெற்றவர்கள் தனித்தனியாக வேலை செஞ்சா, அபிஷேகம் பெற்றவர்கள் மற்றவர்களை குறித்து பாரம் இல்லாதவர்கள் இருந்தால், தன் போக்கில் போனால், அப்போ எப்படி திருச்சபை வலிமை பெறும்? எப்படி திருச்சபை பலப்படும்? எப்படி திருச்சபை மூலமாக பிறரை நான் தொட முடியும்? பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எப்படி கிறிஸ்துவனுடைய திருச்சபை நிறைவேறும்? அப்புறம் எப்படி நான் என்னை குறித்து நான் பெருமை பாராட்டி கொள்ள முடியும்? என்னுடைய அபிஷேகத்தினால் இவ்வளோ பேர் நான் சம்பாதிச்சேன், என்னுடைய அபிஷேகத்தினால், என்னுடைய மீட்பின் அனுபவத்தினால் இத்தனை பேரை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தேன், இத்தனை பேரை ஸ்திரப்படுத்தினேன், இத்தனை பேர் ஸ்ட்ராங்காக இந்த ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக உதவி செய்யணும் இப்படி சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்போ கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, நீங்கள் பெற்றிருக்கிற கிருபைகளை குறித்து, நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை குறித்து, மீட்பின் அனுபவத்தை குறித்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தாளந்து உமையில் சொன்ன மாதிரி 5 தாளந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இன்னும் 5 தாளந்து சேரிக்க வேண்டும். இந்த திருச்சபையில் உங்களுக்கு சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, பலனை கொடுத்துருக்காருன்னு சொன்னோம்னா அதை குறித்து ஒரு 10 பிள்ளைகளை நீங்கள் சிறப்படுத்தணும், 10 பேரை கிறிஸ்துவுக்குள்ளே உறுதிப்படுத்தணும், இந்த திருச்சபையை பலப்படுத்தணும். அதுதான் உங்களுடைய அழைப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இதை பார்த்தீங்கன்னா இந்த புனிதர்கள் மூலமாகவும் சிலர் செய்வாங்க. பாருங்கள், புனிதர்கள் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனிதர்களிடந்து பலனை ஆசீர்வாதத்தை பெற்றுகளோடு நின்றுறோம். இந்த புனிதர்களுடைய நோக்கம் என்னதுன்னா, இயேசுவை சுட்டி காட்டுவது, இயேசுட்ட கொண்டு போய் விடணும், மீட்புக்குள்ளே கொண்டு போய் விடணும், ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போய் விடணும், அபிஷேகத்தில் கொண்டு போய் விடணும். இதுதான் புனிதனுடைய ரோல். மறுபடியும் அவங்க திருச்சபைக்கு அவங்க ஒரு பலனுள்ள பாத்திரமாக மாறணும். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவரோட நடந்த ஒரு சம்பவம். அவர் ரொம்ப மாதா பக்தர். அவர் ரொம்ப மாதாவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, வேளாங்கண்ணி மாதாவுக்கு வருஷத்தில் ஒரு இடம் 2 இடம் போயிடுவார். போயிட்டு நடந்தே போவார், போய் மொட்டை போட்டு வர்றார். ஆனால் அவருடைய செய்த தொழில் பூராமே மோசமான தொழில், கூலிக்காக ஆட்களை கொள்வது, அதுதான் அவருடைய தொழில். அந்த மாதிரி அந்த தவறான வழிகளில் அவர் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக, பணத்திற்காக ஒருத்தரை கொல்ல வேண்டிய நிறைய பேர் சேர்ந்து செஞ்சாங்க. அதில் அவர் ஒரு அங்கத்தினர், அவர் அதில் ஒருத்தர். அப்போ அந்த கொன்னதுக்கப்புறம் அவர் போயிட்டார், வேளாங்கண்ணி போய் மொட்டை போட்டிருக்கும் பொழுது அப்போ மாதாவர்கிட்ட கனவுல தோன்றி பேசினான். என்ன சொல்லி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிற, நீ இன்னும் தவறு செய்தேன் என்று சொன்னால் நான் கடவுளிடம் உனக்காக பரிந்து பேச முடியாது.
நீ கண்டிப்பாக இதோட மனம் திரும்பி மீட்புக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் உன்னை பரிந்து பேச மாட்டேன்னு கனவுல சொன்னோம். அது அவர் சொன்ன அந்த ஒரு சாட்சியத்தில் சொன்ன ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேளாங்கண்ணிலே 2 நாள் தங்கி அவர் உண்மையான மனசாவை பெற்று மீட்புக்குள்ளே வந்து அவர் ஒரு நற்செய்தி பணியாளராக மாறுகிறார். பல இடங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார். நிறைய பேரை மீட்புக்குள்ளே கொண்டு வருகிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்போது புனிதர்களுடைய உறவு என்று சொல்லப்படுவது, புனிதர்களுடைய பரிந்துரை என்று சொல்லப்படுவது வெறுமனே ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக திருச்சபையில் வந்து கொடுக்கப்படவில்லை. அந்த புனிதர்கள் மூலமாக இயேசுடைய அருளை பெறுவதற்கும் இயேசுடைய வல்லமையை பெறுவதற்கும் இந்த உடலிலே ஒரு வலிமையுள்ள அவயமாக மாறுவதற்கும் நிறைய பேருக்கு கிறிஸ்துவை கொண்டு போவதற்கும் கிறிஸ்துவை பலப்படுத்துவதற்கும் அந்த அருள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அருளை சுமந்து செல்கிற பாத்திரங்களாக நம்மளை வச்சிருக்கிறேன். இப்போ நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொன்னோம்னா, இந்த அபிஷேகத்தை நான் மட்டும் வச்சுக்கிறக்கூடாது. நான் மட்டும் மீட்பு பெற்றா போதும்னு நினைக்கக்கூடாது. நான் தான் மீட்பு பெற்றேன், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. நான் எவ்வளவு பேருக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியுமோ, எவ்வளவு பேருக்கு வார்த்தையால், வாழ்க்கையால், செயலால் நான் கிறிஸ்துவை அறிவிக்க முடியுமோ, கிறிஸ்துவை கொண்டு வர முடியுமோ, மக்களை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வர முடியுமோ, அப்படி நான் என்னுடைய காரியங்களை, என்னுடைய பயணத்தை நான் தொடர வேண்டும். நான் ஒரு முறை அந்த ஒரு இடத்துல பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது, வாசியுங்கள் ரோமையர் 5:8. ரோமையர் 5:8. நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். அப்ப என்ன சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் எனக்கு தொடக்கத்தில் நான் மனம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு வசனம் என்று சொன்னால் இந்த வசனம். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் என்று சொல்கிறார். நாம் பாவியாக இருந்தபோதே. அப்போது கிறிஸ்து என் மேலே அளவற்ற விதத்தில் தன்னுடைய அருளை கொட்டுகிறார், அன்பை கொட்டுகிறார். அப்படி தான் நான் மனம் திரும்பினேன். அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். பல நேரங்களில் நிறைய இடங்களில் அந்த செய்தியில் சொல்லும் போதே நான் என்னுடைய குரல் அப்படியே இறங்கிரும். அழுதுருக்கிறேன், மனசுக்குள்ளே அழுப்பேன், வார்த்தை தழுதழுத்துரும். இப்போ இதை நான் ஒரு முறை கொடைக்கானலில் ஒரு இடத்துல நான் செய்தி கொடுக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய குரல் அப்படியே இறங்கிருச்சு. இதை எப்போ ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை, ஒரு அருள் தந்தை, அந்த செய்தியில் என் கூட இருந்தவர், அவருடைய பங்கு தான் போயிருக்கிறேன். அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து என்னுடைய ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நான் ஒரு 5ஆம் மாதம் ரிட்டையர் ஆனேன். அது ஒரு நன்றி அறிவிப்பு வழிபாடு நான் நடத்தினேன், அதை ஒழுங்கு செய்திருந்தேன். அதில் தந்தையர்கள், என்னுடைய நெருக்கமான தந்தையர்கள் கலந்து கொண்டாங்க. அதில் ஒரு தந்தையாக இவர் நான் அழைத்திருந்தேன். அப்போ அவர் அந்த மறைவுரையில் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை சொல்லி நான் அதை மறந்துட்டேன், அந்த பிரசங்கிச்ச வார்த்தை மறந்துட்டேன். ஆனால் அவர் அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறார், இந்த மாதிரி அவர் சொன்னார், செய்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வசனம் அவரை மட்டுமில்லை, நிறைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, அந்த வசனத்தை குறித்து சொல்லுவாங்க. ஒரு சகோதரன் சொல்லுவார், ஒரு மீட்பை நான் கடவுளுடைய அருளை இந்த வசனத்தின் மூலம் தான் தொடப்பட்டேன்னு சொல்லுவார். அப்போ என்னை தொட்ட அந்த வசனம் நிறைய பேரை தொடுது, நிறைய பேரை பண்படுத்துது, நிறைய பேரை பரிசுத்தப்படுத்துது, நிறைய பேரை கடவுளுக்குள்ள பலப்படுத்துது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட அருள் என்பது, எனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு என்பது, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்பது ஒரு தனி தீவு இல்லை, எனக்கு மட்டும் இல்லது, என்னோட முடிஞ்சு போகிறதில்ல. இது நிறைய பேரை பாதிக்க வேண்டும், நிறைய பேரை தொட வேண்டும், நிறைய பேரை உடைக்க வேண்டும். ஷபலா கபரா புருஷன். அப்படின்னா தான் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு பிரயோஜனம். நான் கணக்கு கொடுக்கணும். உங்கள் ஒவ்வொருவரையும் கணக்கு கேட்பார், என்னை கணக்கு கேட்பார். நான் இந்த காரியத்தை குறித்து, அந்த ஊழியங்களை குறித்து நான் நிறைய காரியங்களை யோசிக்க வேண்டியிருக்குது. நிறைய காரியங்களை நான் ஒரு ஊழியத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நிறைய காரியங்களை கவனிக்க வேண்டியிருக்குது, ஆழ தியானிக்க வேண்டியிருக்குது, எப்படி இந்த காரியம் கடவுள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இறைவார்த்தையை பகிர்றதுக்குனால ஒரு வாரம் 10 நாள் மனசை போட்டு என்ன சொல்வார், உங்களுள் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பேறுகால வேதனைப்படுகிறேன் என்று சொல்வார்.
அப்போ அந்த வசனத்தை குறித்து நான் போட்டு மனசை போட்டு உடச்சி கிடச்சி எப்படி ஆண்டவர் இது எப்படி போகிறது எப்படி பேசுறது என்று குறித்து நான் பல நாட்களில் இதுக்காக மன்றாட வேண்டியிருக்குது, திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்குது, இப்படிலாம் காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பாரம் என்னோடு கூட இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைங்க, நான் மட்டும் மோட்சத்துக்கு போனால் போதாது, என் குடும்பம் மட்டும் போனால் போதாது, இந்த திருச்சபையில் எல்லாரும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் மாறணும், இந்த திருச்சபை கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளதாய் மாறணும், கிறிஸ்து நினைக்கிற மாதிரி விரும்புகிற மாதிரி யோசிக்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இந்த திருச்சபை அருளிலும் பரிசுத்தத்திலும் வளர வேண்டும் என்பதில் எனக்கும் பங்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. உங்களுக்கு ஜெபிக்கிற வரத்தை கொடுத்தா நீங்கள் இந்த ஜெபத்தில் யூஸ் பண்ணணும். இந்த திருச்சபை வளப்படுத்துகிற காரியங்களை கொண்டு போகணும். நீங்கள் கவுன்சில் பண்ணதில் நல்ல சிறந்தவராக ஆலோசனை கொடுக்குறவராக இருந்தால் நீங்கள் நிறைய பேரை கவுன்சில் பண்ணி கிறிஸ்துவை கொண்டு வரணும். நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுல பெரிய நல்ல ஒரு திறமை பெற்றவராக இருந்தால் அதை இதுக்கு பயன்படுத்தணும். நீங்கள் மறைக்கல்வி இப்போ சின்ன பிள்ளைகளை வந்து நீங்கள் அவங்கள பண்படுத்துறதுல உற்சாகப்படுத்த நீங்கள் நல்ல சிறந்தவர்களாக இருந்தால் அந்த திறமையை பயன்படுத்தணும். உங்களுக்கு என்னென்ன திறமையை கொடுத்துரு, சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆறுதல் சொல்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம், நாலு நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இது திருச்சபைக்காக கொடுக்கப்பட்ட வரம். இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தனித்தனி கிருபைகளும் கணைகளும் கொடைகளும் எல்லாமே உங்களுக்கானது அல்ல. இது கிறிஸ்துவுக்கானது, இது கிறிஸ்துவுடைய திருச்சபைக்கானது. அப்போ இந்த திருச்சபை வளப்படுத்துகிற பணியில், வலிமைப்படுத்துகிற பணியில் நாம் எல்லாருக்கும் பலன் உண்டு, எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு, எல்லாருக்கும் கடமை உண்டு, எல்லார் மேலும் சுமத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பாரம் வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த கேம்பை விட்டு போகும்பொழுது ஏனோ தானே இல்லாமல் போகக்கூடாது. வந்தோம், இதை கேட்டோம், 3 நாள் எல்லாரோடு இருந்தோம், இறைவார்த்தை கேட்டோம் என்று இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்வை இது மாற்ற வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் மற்றவர்களை குறித்த பாரம் உங்களை அழுத்த வேண்டும். அது வந்து உங்களுடைய ரத்தத்தை, உங்களுடைய இருதயத்தை குத்திக்கிட்டே இருக்கணும். நான் மட்டும் மீட்பு பெற்றுட்டேனே, இவங்களெல்லாம் என்னைக்கு மீட்பு பெறுறது? நான் மட்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் மட்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், இவங்களெல்லாம் எப்போ பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நீங்கள் பாரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நான் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் பொழுது எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்துக்காக தொடங்குவேன். இப்போ இங்கே என்னுடைய நச்செய்தி பணிக்குள்னு சொன்னோம்னா அதில் மெம்பர்ஸ்காண்டி தொடங்குவேன். ஏன் அப்போ இயேசு சொல்லுவார், ஏன்டா அப்போ வந்து மற்றவங்களாம் அவனுக்கு மனுஷங்களாக தெரியலையா அப்படின்வார். உடனே பங்கில் உள்ளவங்காண்டி ஜெபிப்பேன். ஏன் பக்கத்து பங்கில் அவனுக்கு தெரியலையா, மறை வட்டத்துக்காக ஜெபிப்பேன். ஏன் அந்த திருச்சபை அவனுக்கு தெரியலையா, திருச்சபை ஜெபிப்பேன். ஏன் உலகத்தில் எல்லாம் கெட்டு போடுமா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜெபம் என்று சொல்வது ஒரு சின்ன விஷயத்தில் தொடங்குவோம். அப்படியே பெருசாக போய் எப்படி ஆச்சுன்னா கடைசியில் முடிக்க 10-15 நிமிஷம் ஆகும். ஒரு சின்ன ஒரே ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்க தொடங்கும், சும்மா இருக்கும்போது, சாதாரணமாக இருக்கும்போது. ஆனால் அதை அப்படியே விரிவுபடுத்தி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இயேசு அப்படி எல்லாருக்குமாக ஜெபிக்குமாறு சொல்லும். அது என்ன அறியாமலே, உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கலாம், அறியாமலே அந்த ஒரு பாரத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பார். தொடர்ந்து ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். இவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணு, இவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணு சொல்லி. நான் தனியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெபித்து கொண்டு தான் போவேன். ஏன்னா இப்போ வந்து தேவையில்லாத காரியங்களை சிந்திப்பதில்லை. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடவுளுக்குள்ள வந்த பின்னால் குறைஞ்சி போச்சு. அப்படி ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லுவேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 ஜெபமாலை 9 ஜெபமாலை சொல்லுவேன், வேறு கருத்துக்களுக்காக. இப்போ தனியாக போகும்போது நேரம் கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யாராலுமே ஞாபகப்படுத்துவார், குருக்களுக்காக ஜெபி, அருள்பொழி பெற்றோர்களுக்காக ஜெபி, பாவிகளுக்காக ஜெபி, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக ஜெபி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இரக்கத்தின் ஜெபமாலை. உத்திரிசர்த்த ஆத்மாக்களை ஜெபி, தமிழகத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபி, மத்தியில் ஆளுக்கு ஜெபி, உலகத்துக்காக ஜெபி, அக்கம்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபி. இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். நிறைய ஆற்ற வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, கடமைகள் நிறைய இருக்குது. செய்வது யார்? நம்ம தான் செய்யணும். கிறிஸ்து வந்து அவர் இறந்து மரித்து போயிட்டார். மரித்து போயிட்டு பொறுப்பை நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. வாசியுங்கள், திருவெளிப்பாடு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டிய சிந்திய ரத்தம், தாங்கள் பகிர்ந்த நம்மளை கூட சொல்றார். 2 விஷயம் இருக்குது. இந்த சாத்தான் வந்து எப்பொழுதுமே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் வந்து உலகம் மீட்கப்படும். அப்ப சாத்தானை வந்து இயேசு ரத்தம் சிந்தி தோற்கடிச்சிட்டார். ஒரு வேலை முடிச்சிட்டார், அவருடைய வேலை முடிச்சுட்டு போயிட்டார். இப்பொழுது யார் அந்த வேலையை செய்வது? நான் தான் செய்யணும்.
புதுசாலாம் ஆள் வரமாட்டான். மறுபடியும் கிறிஸ்து பிறக்க மாட்டார், மறுபடியும் பிறந்து மறுபடியும் சாக மாட்டார். அவர் வேலை முடிச்சு, அவ்வளோதான். இப்போது என்னை அந்த பணிக்கு ஏற்படுத்தியிருக்கிறார், உங்களை இந்த பணிக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு திருச்சபையாக ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த திருச்சபையின் அங்கமாக நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு தன்னுடைய அருளை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் தன்னுடைய கனிகளை கொடுத்திருக்காரு, கொடைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் இணைந்து தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். சாத்தானை ஜெயிக்க வேண்டும். இந்த திருச்சபை வளமுள்ளதாக வலிமையுள்ளதாக இருந்தால்தான் இந்த உலகத்துக்கு மீட்பு இருக்குது, இந்த உலகத்துக்கு விடுதலை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வாசியுங்கள் ரோமேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழி வகுக்கிறது. பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வளர்ந்தது. அந்த அருள் தான் மனிதர்களை கடவுளுக்கு பிரியமானவர்களாக மாற்றுகிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த திருச்சபையில் எந்த இடம்லாம் வீக்காக இருக்கோ, எந்த இடம்லாம் இன்ஃபெக்ட், எந்த இடம்லாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்குதோ, எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு சமூகம் திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறாங்க, ஆனால் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறாரு, வார்த்தை சொல்கிறது. என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்திலே கடவுளில் அருள் அளவின்றி ஊற்றப்படுகிறது. எந்த இடத்துல பாவம் இருக்குதோ, எந்த அவயம் பாவமாக இருக்குதோ, அந்த அவயத்தில் கிறிஸ்துவுடைய அருள் அளவின்றி ஊற்றப்படுகிறது. அந்த இடத்துல அந்த இடம் சுகமாகுமாறு, அந்த அவயம் சுகமாகுமாறு, அந்த மனிதன் சுகமாகுமாறு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுமாறு புனிதர்கள் ஜெபிக்கிறாங்க, இயேசு ஜெபிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, மீட்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பேர் சேர்ந்து ஜெபிப்பதனால அந்த பாவமான ஒரு இடம், அந்த பாவமான ஒரு மனுஷன் என்ன ஆயிரு பார்த்தீங்கன்னா, அவன் மேல் அருள் அளவில்லாமல் ஊற்றப்படுவதனால அவன் மீட்புக்குள்ளாய் வருகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இது எதுவரை நீடிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசியுங்கள் செக்கரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். செக்கரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்கம் உள்ளதையும் மன்றாட்டும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தியவனை நோக்கி உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறி கொடுத்து ஓலமிட்டு அழுபவர் போல் இறந்து போன தம் தலை பிள்ளைகளுக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசைந்து அழுவார்கள். அந்நாளில் எருசலேமில் எழும்பும் ஓலம் மெகிதேவுவின் சமவெளியில் சரி, அதுல 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்நாளில் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கெனவும் எருசலேமில் குடியிருப்போருக்கெனவும் தோன்றும். அந்நாளிலே நான் சிலைகளின் பெயர்கள் நாட்டில் இல்லாதவாறு அறவே ஒழித்து விடுவேன். அதன் பின் அவற்றை பற்றிய நினைவு யாருக்கும் இராது. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எப்போ இது வரைக்கும் தொடரும் என்று சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வரும். அந்த நாளில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இந்த திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு தாங்கள் ஊடுருவ குத்துவனே நோக்குவார்கள். தன்னுடைய தலைமகனையே குத்துன மாதிரி அழுவாங்க தங்களுடைய பாவங்களுக்காக.
அப்போ கடவுள் அவர்கள் மேல அருளை பொழிந்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். இந்த காரியம் நிறைவேறும் அளவுக்கும் நாம் நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும். இது ஒரு நாள் நடக்கும். கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபை நான் பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா திருச்சபை தன்னிலேயே பரிசுத்தமானது, ஆனால் சில அங்கத்தினர்கள் அதில் பரிசுத்தமாக இல்லை. அதற்காக கிறிஸ்து திருச்சபையில் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. கிறிஸ்து திருச்சபையில் இருக்கிறார், பரிசுத்தாவின் இருக்கிறார், புனிதர்கள் இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றவங்க இருக்கிறாங்க. இவரெல்லாம் திருச்சபைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, பாரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. வெளியே தெரியாமல் இருக்கலாம். அப்போ இந்த வேலைகளை நம்ம இன்னும் முனைந்து செயல்படுத்த வேண்டும், இன்னும் அதிகமாக செயல்படுத்த வேண்டும், இன்னும் பாரத்தோடு செய்ய வேண்டும். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு நாள் அவராக செயல்படுவார். அவர் அவராக என்ன சொல்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூனிலேட்டரல் என்று சொல்வார்கள். அவர் தன்னிச்சையாக செயல்படுவார். எப்படின்னா செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் மேலும் அந்த 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 பாரப்படுதலின் ஆவியை ஊற்றுவார், பரிசுத்தத்தின் ஆவியை ஊற்றுவார். தன்னுடைய பாவங்களை குறித்து கசந்து அழக்கூடிய ஒரு மணலை தருவார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி எல்லாரும் உடைக்கப்படுவாங்க. அந்த நாள் வரும். அப்பொழுது திருச்சபை பரிசுத்தமாகும். அந்த நாள் நிகழும் வரையிலும் கடவுளுடைய பிள்ளைகள் தங்களுடைய வேலையை பாரத்தோடு, உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இது முதலாவது கிறிஸ்து ஒப்படைக்கப்பட்ட திருச்சபை குறித்த ஒரு திருவிழா. கடவுளுடைய ஒரு விருப்பம், கடவுளுடைய எண்ணம், கடவுளுடைய இயக்கம். இதை செய்ய வேண்டியது யாரு? ஒருத்தர் தான் செய்வாங்க. உள்ளது செய்ய வேண்டியது யாரு? 10 பேர் தான் செய்வீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. உங்களெல்லாம் நம்பித்தான் இயேசு இருக்கார். பாவம், அவர் பாட்டு பரலோகத்தில் போய் உட்காந்துட்டாரு, இந்த பயில ஏதாவது செய்வாங்க அப்படின்ட்டு. நீங்கள் பாட்டு இப்படி பேசாமல் இருந்தால் அப்படி. நல்லா சத்தமாக சொல்லுங்க. பரிசுத்தப்படுத்த வேலையை யார் செய்ய வேண்டியது? இந்த திருச்சபையை பரிசுத்தப்படுத்த நான் சொல்லுங்க. இந்த திருச்சபையை பரிசுத்தப்படுத்த, பலப்படுத்த, வலிமைப்படுத்த, ஆற்றல் படுத்த, இணைந்து செயல்படுவதற்கு வேண்டிய அருளை பெற்றுக்கொள்ள நான் தனியாகவும் இணைந்தும் செயல்பட்டு என்னுடைய முழு முயற்சியோடு, முழு பலனோடு, முழு திறமையும் செலவழித்து கடவுளுக்கு என்னை ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களிலே என்னை தகன பலியாக மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இரண்டாவது காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய முன்னளவில் செய்தியாளர் பேசினார். அதனால் நான் அதிகமாக இதை சொல்கிற மாதிரி இப்போ உள்ள சூழல் அவ்வளோ பெருசாக இல்லை. என்றாலும் கூட அது ஒரு முக்கியமான வேலை தான், நாம் செய்யக்கூடிய ஒரு கடமை, கடவுள் நம்மிடம் கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு அது. வாசிங்கள். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 6:40. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். அப்ப இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொல்றார். மகனை எப்படி காண்பாங்க? எப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியும்? ரொம்ப யோசிக்கிறீங்க. எப்படி ஈஸியாக பார்ப்பீங்க? வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. யோவான் 3ஆம் அதிகாரம். பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். அப்போ என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். நீங்கள் உயர்த்தப்பட்ட ஒருவரை தான் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். உங்களை மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறாரு, உங்கள் உயரத்தை விட கீழே இருக்கிறாரு, உங்கள் அளவில் இருக்காருன்னு பார்க்க முடியாது சரியா. ஆனால் எப்போ அந்த மனிதன் உயர்த்தப்படுகிறானோ, எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி அவரை தூக்குறாங்களோ, அப்போ தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்கள். ரோமேர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த காரியம் ஒன்றை சுட்டி காட்டுகிறது. என்ன சுட்டி காட்டுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா,
ரோமேயர் 10:17. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன சொல்றாரு பவுல், என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நற்செய்தி அறிவிச்சாதான் அதை கேட்பாங்க, கேட்டாதான் பாத்தீங்கன்னா அவங்க உணர்வடைவாங்க, குத்தப்படுவாங்க. குத்தப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இயேசுவை நோக்கி பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ மனம் திரும்புதல் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டாதான், வார்த்தை என்ன சொல்கிறது, அதை பிரசங்கித்தா தான், அதை கேட்டால் தான் விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் தான் ஒரு மனிதனை மனம் திருப்பும் என்று சொல்கிறது. அப்போ இயேசுவை ஒரு மனிதன் காண வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ நமக்கு சுற்றி தடையாக இருக்கிறது, நிறைய இடங்களில் தடை இருக்குது. ஆனாலும் கூட இதை வைராக்கியமாய் செய்கிற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறாரு, இன்னும் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் எங்கே பணி செய்வார்னா, கிறிஸ்துவை அறியாத இடங்களில் மட்டும்தான் பணி செய்வார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டார். எந்த இடத்துல கிறிஸ்தவர் இல்லையோ அல்லது குறைவாக இருக்கிறாங்க, ஒரு வீடு இருந்தால் போதும், அங்கே போயிடுவார். அங்கே போய் ஜவுக்கூட்டம் நடத்துவார். ஒரு 4 பேர் வருவாங்க, 6 பேர் வரும், அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவார். அப்படி அவங்க சொல்லுவாங்க, அப்படி பண்ணுவார். அப்படி நிறைய பேரை அவர் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். இன்னும் ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய அவருக்கு பிரச்சனைகள், நிறைய இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, நிறைய கேஸ் போட்டிருக்கிறாங்க, நிறைய இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். ரொம்ப பெரிய வசதியானவர் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜிபிஎம் வரும். ரொம்ப சாதாரண அதான் முழு நேர நற்செய்தி அறிவிப்பாளர். அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான், ரொம்ப பெருசான வருமானம் இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் பணி செய்கிறதுக்கு பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் நிறைய இடங்களில் இப்போ வேளாங்கண்ணியில் ஒரு 10 நாள் பணி செய்ய போயிருந்தார், இந்த திருவிழாவுக்கு முன்னால். அப்போ அந்த 10 நாள் பணி செய்தார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க பிரதர்ஸ், உணவு கொடுப்பாங்க, தங்குற இடம் கொடுப்பாங்க, தெருவாக போய் நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லுவார். ஒவ்வொரு தெருவாக போய் தெருமுறை பிரச்சாரம், ஒரு சின்ன பப்பட் ஷோ போடுவார், ஒரு சின்ன நாடகம் போடுவார், ஒரு சின்ன பாட்டு பாடுவார், ஒரு சின்ன செய்தி சொல்லுவார், ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பார், அவ்வளோதான். இதுக்கு வேண்டிய செலவு மட்டும்தான் அந்த அந்த பங்கு எந்த பங்கில் போகிறாங்களோ அவங்க செய்வாங்க. மறுபடியும் பணமாக ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்துகிறாரு, பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காரு. ஒரு பையனை ஃபாதராக படிச்சுட்டு இருக்கான், ஒரு பொண்ணு சிஸ்டராக படிச்சுட்டு இருக்கான். அப்போ அப்படி வைராக்கியமான பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளோ அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ அடிபட்டாலும் சரி, மிதிப்பட்டாலும் சரி, கிறிஸ்துவை அறிவிப்பேன் அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4:2 2 தீமோத்தேயு 4:2 2 தீமோத்தேயு 4:2 இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இறைவார்த்தையை அறிவிங்கன்னு சொல்லும். எங்கெங்க வாய்ப்பு இருக்கு அங்கே அறிவி, கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அறிவின்னு சொல்லுவோம். இப்போ நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொதுவாக சில பேர் டேபிளில் அந்த வசனம் வச்சுருப்பாங்க அவங்களுடைய வேலை செய்கிற இடங்களில். நான் அந்த மாதிரி செஞ்சதில்லை, அரசு அலுவலகத்தில் வேலை செஞ்சதில்லை. ஆனால் என்னுடைய ஒரு வைராக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இதை பகிர்ந்து கொள்வது வழக்கம். என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை அறிவிக்காமல் வெறும் வார்த்தை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லணும். என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு கிறிஸ்தவன்னு மற்றவங்களுக்கு சொல்லாமல், இந்த வசனத்தை வச்சு மட்டும் இவர் கிறிஸ்தவன் தெரிஞ்சால் அது பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நான் வாழ்க்கை எப்படியெல்லாம் கிறிஸ்துவை மையப்படுத்த முடியுமோ, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீதியாக வாழ்ந்து, அன்போடு வாழ்ந்து, எல்லாரையும் அரவணைச்சி நான் கடிஞ்சு கொள்ளாமல் நன்முறையில் அவர்களை நான் வழி நடத்தினேன் என்று சொன்னால் நான் சொல்லலாம், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அந்த பணியிலே பணிபுரிந்தேன் என்று சொல்லலாம். என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா, நான் அப்படி செய்வது நிறைய பேரை தொடும் என்பது. வெறும் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை நான் அதை பயன்படுத்தி இருக்கிறேன். ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, நான் வசனத்தை சொல்லி தான் நான் பேசினேன். இந்த வசனத்தின்படி நான் செய்கிறேன், இந்த வசனத்தின்படி பார்க்குறேன், இந்த மாதிரி ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ வசனத்தை பேசணும்னு சொல்லுது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 9:16-17 வாசிங்க பார்ப்போம்.
ஆ ஆ ம் 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 ம். அப்போ கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தி அறிவிப்பது என்பது நம்ம சுமத்தப்பட்ட பொறுப்பாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த சர்ச் எக்ஸிஸ்ட் டு எவாஞ்சலைஸ் என்று சொன்னேன். இந்த கிறிஸ்துவின் திருவுடல் அல்லது கிறிஸ்துவுடைய மறை உடல், இந்த திருச்சபை எதுக்கு உயிர் வாழுதுன்னா நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் உயிர் வாழுது. இதை தவிர வேற நோக்கம் திருச்சபை கிடையாது. ஓகே, இந்த திருச்சபையுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு இயக்கமும் நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் உயிர் வாழணும். அதுதான் அவங்க வேலை. அது செயல்படலை அப்படின்றது அல்லது குறைவாக செயல்படுது என்பது உண்மைதான். ஆனாலும் கூட இதுதான் நோக்கம். அப்போ திருச்சபை தெளிவாக சொல்கிறது, இந்த அங்கம் அதை உணரலை, இந்த உறுப்பு அதை உணரலை, நான் உணரலை. அப்போ நான் அதை உணர்ந்தேன் என்று சொன்னால் நான் அங்கம் சரியாக செயல்படும் பொழுது இந்த திருச்சபை ஒரு வளமுள்ள ஒரு சபையாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிச்சோம்னா கிறிஸ்துவை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அந்த இறைவார்த்தை அவர்களை பாதிக்கும், அவர்களை தொடும், அவர்களை உடைக்கும், அவர்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் மாறுவாங்க. அவர்கள் நம் அந்தையை சேராதவங்க, திருச்சபையை சேராதவங்க. ஆனால் கிறிஸ்துவுடைய வார்த்தை அவளை தொட்டு மீட்புக்குள்ளாய் கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கு அந்த யோவான் 4:34 என்ற வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானித்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய திருச்சபையை திருவுளத்தை நிறைவேற்றுறதும் அவர் செய்த வேலையை செய்து முடிப்பது தான் என் உணவு என்று சொன்னார் இயேசு. அப்போ இயேசுவினுடைய உணவு தான் என்னுடைய உணவு, அவரை தான் நான் உணவாக உட்கொள்கிறேன். அப்போ இயேசுவே சொல்கிறாரு, என்னுடைய தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதான் கடவுளுடைய மகனாகி எனக்கு உள்ள முக்கியமான வேலைன்னு சொல்கிறார். அப்போ எனக்கு அதை தவிர வேறு வேலையாக ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க முடியாது. அப்போ இது 2 நிலைகளில் இயேசு அறிவிக்க சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபையில் யோவான் 6:39 படி திருச்சபையில் நீ அறிவிக்கணும், ரீஎவாஞ்சலைஸ் பண்ணணும்னு சொல்கிறார். 2வது, கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு வார்த்தையின் மூலமாக நீ இயேசுவை அறிவிக்கணும்னு சொல்கிறார். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12:26-27 படி நம்ம எல்லாம் கிறிஸ்துவனுடைய உடலாக இருப்பதனால, அங்கமாக இருக்கிறதுனால, இயேசு அந்த திருச்சபையினுடைய தலைவராக இருப்பதனால, மீட்பராக இருப்பதனால, இந்த திருச்சபை பரிசுத்தமும் அருளும் நிறைந்தவராக இருப்பதனால, இந்த திருச்சபையுடைய இருதயம் அன்பினால் நிறைக்கப்பட்டு இந்த அவயங்கள் எல்லாம் அன்பினால் வலிமைப்படுத்தப்படுவதனால, இந்த திருச்சபை கடவுளுடைய உடலாக இருப்பதனால பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபையின் அங்கத்தினராகிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த உடலில் எப்படி ஒரு உறுப்பு அடிபட்டுச்சோ, எப்படி ஒரு பருப்பு பலவீனமாக இருக்குதோ, அந்த உறுப்பை நோக்கி எல்லா உறுப்புகளும் தன்னுடைய பார்வையை செலுத்துவது போல, கவனத்தை செலுத்துவது போல, உதவி செய்வது போல, இந்த திருச்சபையில் பாதிக்கப்பட்ட பலவீனப்பட்டிருக்கிற பாவமுற்றிருக்கிற அந்த அவயத்தை நோக்கி இந்த கிறிஸ்துவ இந்த சபை முழுசும் நோக்கி பயணிக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய அழைப்பு, இயேசுனுடைய அழைப்பு. அப்போ இது எப்படி செய்யலாம்? இணைந்து செய்யலாம், சபையாக ஒரு இயக்கமாக செய்யலாம், இயக்கங்கள் இணைந்து செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். 2வது நாம் சொன்னோம், யோவான் 6:40 நற்செய்தி அறிவிப்பதன் மூலமாக இந்த திருச்சபை இல்லாத மற்றவர்களை நாம் கொண்டு வரணும். அது எப்படி செய்கிறது? அதுக்கு கடவுள் நமக்கு கட்டாயப்படுத்துகிறது. அது நமக்கு செலுத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. அப்போ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:2 படி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். வார்த்தையால் முடியலனா கூட வாழ்க்கையால் நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இந்த கேம்ப் முடிஞ்சு போகும்போது இந்த பாரம் உங்களை அழுத்த வேண்டும். இந்த ஏக்கம், கிறிஸ்துவனுடைய ஏக்கம், கிறிஸ்துவனுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாய் மாற வேண்டும். எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள்ள மக்களை கொண்டு வருமாறு, கிறிஸ்துவுக்குள்ளே மக்களை திடப்படுத்துமாறு, திருச்சை வலிமைப்படுத்துமாறு, பலப்படுத்துமாறு நான் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வழிகளை திறந்து தருவார். எங்களுக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டது, அந்த வின்சென்ட் தே போல் சபை மூலமாக நாங்கள் செய்த ஒரு வழி அடைக்கப்பட்டது. இப்போ இளைஞர் இயக்கம் மூலமாக எங்களை திறந்து வச்சுருக்கார், மறைக்கல்வி திறந்து வச்சுருக்கார்.
இப்படி ஏதாவது ஒரு வழியை நீங்கள் வந்து சொல்ல ஏதாவது ஒரு வழி திறந்துக்கிட்டே இருப்பார். ஒரு வழி அடைக்கப்படும். ஏன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. திருச்சபையில் ஒரு வழியை அடைக்கும் போது இன்னொரு வழியை கடவுள் திறந்து தருவார். அப்போ எந்த வழி திறந்திருக்குதோ அந்த வழியில் நீங்கள் உங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்க ஒரு காரியம். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, நாம் எழுந்திருப்போம். ஒரு சின்ன அந்த பல்லவி மட்டும் மறுபடியுமாக பாடி எழுந்திருப்போம். ஒரு சின்ன ஜெபம் செய்து செய்தியை நாம் நிறைவு செய்வோம். எழுந்திருங்க. உணர்ந்து பாடும். அருமையான பாட்டு. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உணர்ந்து பாடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சொல்லுங்க. நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து செய்வேன்னு சொல்றோம். நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்றேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும்
யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஷபல கபல பரி ஷபல ஷபல பல பல ஷபல பல 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 பல. இயேசுவே உம்முடைய பரிசுத்தமான கரம் இந்த பிள்ளை மேல் நீட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாரம் இந்த பிள்ளை மேல் விழ வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பிள்ளை மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் திருச்சபைக்காய் பாரப்பட உதவி செய்யுங்க. திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கமும் வலிமை பெற வேண்டும் என்று எங்களுடைய இருதயத்திலே பாரமாய் ஊற்றுங்க. திருச்சபையை பலப்படுத்த, வலிமைப்படுத்த, உற்சாகப்படுத்த, ஆறுதல் படுத்த, வலிமையுள்ளதாய் மாற்ற சாமி. சோதரம் ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படியாய் நடக்க, பரிசுத்த ஆவியின் தூண்டுதலின்படியாய் நடக்க எங்களுடைய திறமைகளை, உழைப்புகளை, தகுதிகளை, சோதரமா தாளந்துகளை சாமி உம்முடைய நாமத்திற்காய், உம்முடைய திருச்சபைக்காய் பயன்படுத்த பலன் தருவீராக சாமி, பலன் தருவீராக சாமி, கிருபை பாராட்டுவீராக சாமி. அதே போல தகப்பனே, சோதரம் ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சாமி அங்கெல்லாம் இறைவார்த்தையை அறிவிக்க தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையால, வார்த்தையால, செயல்களால் சாமி நாங்கள் இறைவார்த்தையை அறிவிக்க சோதரம் ஆண்டவரை பலன் தருவீராக, வாய்ப்புகளை உருவாக்கி தருவீராக, சூழலை நீர் தகுதியுள்ளதாய் மாற்றி தருவீராய் சாமி. இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. இந்த பிள்ளைகளை நீ அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பா, அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பா, அளவில்லாமல் பலப்படுத்துங்க சாமி. இப்படி ஊழியத்தை செய்வதில் பிள்ளைகள் சோதரமான தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க சாமி. இந்த முகாமை ஆசீர்வதிக்கப்பா. 3 நாட்களும் பிரசன்னம் அருமையாய் ஊற்றப்படுத்து, அளவில்லாமல் ஊற்றப்படுத்து சாமி. இதிலே சோதனை எடுத்து செயல்படுகிற அருமையான சேவியரின் தாப்பனே, அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறாய், உறுதிப்படுத்துகிறாய் சாமி, உற்சாகப்படுத்துகிறாய் சாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.